இன்றைக்கி சோயா பீன்ஸ் வச்சு சோயா பீன்ஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சோயா பீன்ஸ் ஆல்ரெடி நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். இதுக்கு ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம், இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுற அதே வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டு தான் வந்து அரைக்க போகிறோம். கூடவே ஒரு 2 3 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இந்த மாதிரி வந்து ஹோல் ஸ்பைசஸும் 1 2 அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து வதக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கருகிடுச்சுன்னா மசாலா ஸ்மெல்லே வந்து வேறு மாதிரி மாறிடும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் அப்படி தான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுப்போம். அதே மசாலா தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள், அப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா வந்து லைட்டாக சேர்க்கறனா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துருக்குறோம். மைல்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 3 வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கறிவேப்பிலை 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அது நல்லா பச்சை வாசம் போய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த மசாலாவை அப்படியே வந்து உள்ளே ஊற்றிக்கோங்க. எனக்கு குக்கர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, பத்தலை. அதனால் வந்து நான் மறுபடியும் வந்து பெரிய குக்கருக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். ஏன்னா விசில் வைக்கிறப்போ வந்து சைடில் பொங்குங்கிறக்காக வந்து பெரிய குக்கருக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ ஊற வச்சுருக்கிற சோயா வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ விசில் வைக்கிறனால இதிலே வந்து வெந்துடும். நீங்கள் நார்மலாக பாத்திரத்தில் பண்ணிட்டீங்கன்னா குக்கரில் விசில் வச்சு வந்து கொட்டிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் வந்து உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம குக்கர் வந்து மூடிக்கலாம். இல்லைன்னா வந்து மேலே விசில் வெளியில் வந்து வரும். அதனாலேயே வந்து நான் மேக்ஸிமம் குக்கரில் வைக்கிறனால நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து குக்கர் மூடிடுவேன். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தியை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே கையில் க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை ஒரு 4 5 கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நல்ல எண்ணெய் தெளிஞ்சு ரெடி ஆயிரும். இது அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்லேயே இருக்கும். கொஞ்சம் சோயா பீன்ஸ் டேஸ்ட்டும்.